ஹாய் ஃப்ரெண்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பவுல மாத்தலான்னு நான் வந்திருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவ இந்த மாரி நான் தண்ணிய மாத்திட்டு ஃப்ளவரையும் மாத்திருவேன். ஸோ இங்க வந்து வாடவே வாடாது ரொம்ப. நம்பளா தூக்கி போட்டா தான் உண்டு பெங்களூர பொறுத்தவரைக்கும். தண்ணீல போடுறோம்ல, அதனால அப்படியே இருக்கு. அவ்வளோதான் போட்டாச்சு. இத கொண்டு போய் வாசலுக்கு முன்னாடி வச்சுருவேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னும் சில பூவெல்லாம் வச்சு இல்ல வாடி போயிடும். ஓகே. முல்லை மலர் எடுத்து முறையாக தொடுத்தால். சரி வாங்க, என்ன லஞ்சுக்கு சாப்பாடுலாம் செஞ்சிருக்கேன்றத ஷேர் பண்றேன். குக்கர்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு இட்லி தான் குடுத்தேன். எனக்கு ரைஸ் வச்சிருக்கேன் இல்லையா? நான் சாப்பிட்டத பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, கீரை சாம்பார் வச்சிருக்கேன். வழக்கமா நம்ம வந்து துவரம் பருப்புல சாம்பார் வைப்போம்ல. இது வந்து மைசூர் பருப்பு ஆரஞ்சு கலர்ல ஒரு பருப்பு இருக்கும். ஸோ அது எனக்கு கிடைச்சது. ஸோ செஞ்சு பார்க்கலான்னு பண்ணேன். நல்லாவே இருக்கு சாம்பார். மூடி வச்சிடலாம். சுட சுட இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. தேங்காய் மட்டும் நான் போடல. என்கிட்ட இல்லாதனால தேங்காய் மட்டும் போடல. ஓகே. ஈஸியா இருக்கும். தேங்காய் மட்டும் போட்டு தான் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ம். ஓகே. பீட்ரூட் உடம்புக்கு நல்லது. ஓகே. மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான் இன்றைய ஸ்பெஷல். ஓகே. பூவ கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துடலாம். வாங்க. நான் கொண்டு போய் பூவ வெளில வச்சுட்டு வரேன். பை. ஓகே.